வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பரிகாரம் மிக முக்கியமானது. உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய யுக்தி அது எல்லை கடந்து போக வேண்டும். இது நடக்காது அப்படின்னு சில விஷயம் சொன்னால் கூட இது நடக்கும்னு நம்பி போங்க, கண்டிப்பாக நடக்கும். காலையிலே குளிச்சுட்டு நம்ம சொல்லி பார்த்தாலே போதுமான விஷயந்தான் நமக்கு காரிய சித்தியாகும். 27 முறை ஓம் சர்வலோக வசீகரி 27 முறை, ஓம் சர்வ மோக வசீகரி 27 முறை. இதை மட்டும் நம்ம டெய்லி சான் பண்ணோம்னாக்க நம்ம போகிற பாதை காரிய சித்தி உண்டாகும். வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பரிகாரம் மிக முக்கியமானது. பரிகாரங்கிறத விட நம்மளுடைய முக்கியமான ஒரு அங்கம் எது? நம்ம சொல்வாக்கு செல்வாக்கு, காரிய சித்தி தடையை நம்மளுடைய உடைக்கக்கூடிய அற்புதமான மந்திரம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு வரி மந்திரம் 2 டைப்பில் சொல்ல போகிறோம் ஒரே நாளில். இது டெய்லியுமே சொல்லலாம். உங்களுடைய எல்லா வகையான தடைகளையும் உடைத்து விட்டு காரிய சித்தி நமக்குள்ளே வரும். நாக்குக்குன்னு ஒரு சக்தி வேண்டும், புத்திக்கு ஒரு சக்தி வேண்டும், மனசுக்குன்னு ஒரு சக்தி வேண்டும், உடலுக்கு ஒரு சக்தி வேண்டும், நம்ம வாழ்கிற வீட்டுக்கு ஒரு சக்தி வேண்டும், செய்கிற தொழிலுக்கு ஒரு சக்தி வேண்டும். இதுதான், இது எல்லாத்துக்கும் சக்தி வேணும் இல்லையா? அதுக்கு ஒரே ஒரு பக்தி, சூப்பரான சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். ஓம் சர்வலோக வசீகரி. லோகம் என்றால் அண்டம், சர்வலோக வசீகரி. அதான் அது சொல்லுவாங்களே உலக வசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உலகத்துக்கு ஏன், உலகத்தில் இருக்கவங்களாம் எனக்கு ஏன் வசியமாக வேண்டும்? அப்படி கிடையாது. உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய யுக்தி அது எல்லை கடந்து போக வேண்டும். அதுக்கு தான் ஓம் சர்வலோக வசீகரி. இன்னொரு விஷயம், அதே மாதிரி ஓம் சர்வ மோக வசீகரி. நம்ம மோக அப்படின்னா மோகித்து நிறுத்தல். அதாவது நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா ஓகே, உங்கள் சொல்கிறத கேட்குறோம், நல்லா இருக்கலாம்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி உங்களோட பிஸ்னஸ்க்கு நீங்கள் சொல்கிறத கேட்கணும் காது கொடுத்து, அதான் மோகித்து நிறுத்தல். அதனால் ஓம் சர்வலோக வசீகரி 27 முறை காலையில் குளிச்சுட்டு கிழக்கு முகமாக நம்ம நின்றுட்டு நம்ம தெய்வத்தை, குலதெய்வத்தில் நம்பி வேண்டிட்டு, நான் சொல்ல போகிற மந்திரம் எனக்கு சித்தியாக வேண்டும், சக்தியாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஓம் சர்வலோக வசீகரி ஒரு 27 முறை சொல்லி முடிச்சுட்டு ஓம் சர்வ மோக வசீகரி அது ஒரு 27 முறை. அவ்வளோதான். இது ஃபஸ்ட்டு ஒரு மந்திரம் சொன்னேன், லோக அது ஒரு 27 டைம்ஸ், மோக அது ஒரு 27 டைம்ஸ். அதனால தான் ஓம் சர்வ மோக வசீகரி, இன்னொன்று ஓம் சர்வலோக வசீகரி. அவ்வளோதான், சிம்பிள். இதை நம்ம காலையிலே குளிச்சுட்டு நம்ம சொல்லி பார்த்தாலே போதுமான விஷயந்தான் நமக்கு காரிய சித்தியாகும். அதனால சொல்லுவாங்க, நம்ம நாக்கு, இந்த நாக்கு பாசிட்டிவ் ஆகுது இல்லையோ, உள்ளே ஆடுது பார்த்தீங்களா, ஒரு பெல்லு மேலே ஆடிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த நாக்கு சித்தியாக வேண்டும். அதுதான் அமிர்தத்தை சொட்ட வைக்கும், சொல்வாக்கை சொல்வாக்கை சொல்லும். சில பேருக்குலாம் அந்த காலத்துலலாம் நீ சொல்கிறது நடக்கிறது காரணம் என்ன? தான் நீ இப்போ சரியாயிடும், இது நான் செய்ய போகிறேன் சரியாகும் சொல்கிறாங்க இல்லையா? அதுக்கெல்லாம் உள்நாக்கோடு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளே அழகாக சொல்லலாம். பாம்பு இருக்குது பார்த்தீங்களா, நல்ல பாம்பு. அதுதான் ஒரு மனுஷனை அப்படி கொத்துனுச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை, ஆனால் அப்படி சாஞ்சி கொத்துனுச்சுன்னா ப்ராப்ளம், பாய்சன். பாம்புக்கு பல்லில் விஷயம் கிடையாது, ஆனால் அது சைடில் பார்த்தீங்கன்னா ஈர்களில் பாய்சன் பேக் தொங்கிக்கிட்டு இருக்கும். அதனால் அது நார்மலாக அப்படி கொத்துது அப்படின்னாக்கா அவங்கள சீன்றதுன்னு அர்த்தம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக வலி இருக்கும், ஆனால் உயிருக்கு எந்த ஆபத்தும் இருக்காது. ஆனால் அவ்வளோதான், கோவத்தில் அப்படி சாஞ்சி அந்த பேக் இருக்குது பார்த்தீங்களா, நிறைய அது சைடில் ஒரு சின்ன சின்ன பாய்சன் பேக் இருக்கும். சின்னதாக தேன் சொட்டுற மாதிரி ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. அதை கொத்தி அந்த பல்லில் அந்த பாய்சனை எடுத்துக்கிட்டு அப்புறம் கொத்தும். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஸோ அதுதான் அப்படி திரும்பி கொத்துறதுக்கும் நேராக கொத்துறதுக்கும் உள்ள ஏன் இதை நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம நாக்கு நார்மலாக சுவை நாக்கு, சொல் நாக்கு பேசுகிறதுக்கு யூஸ் ஆகுது. ஆனால் உள்நாக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த ரசம் அமுதம் சொட்டும். அப்போது இந்த மந்திரம் சொல்லும் பொழுது நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா உலகில் இருக்கக்கூடிய சக்தியும் சேரும் பொழுது அங்கே எப்படி பாலை கடைஞ்சா வெண்ணெய் வருதோ, அதேமாரி மந்திரம் சொல்லும் பொழுது ஒரு வகையான எனர்ஜி அந்த உள்நாக்கில் சொட்டும். அதுதான் அமிர்த பீடம். அப்படி சொட்டும் பொழுது நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் பழிக்கிறது. அதனால தான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். பாம்பு நார்மலாக கொத்துச்சுன்னா சாதாரண நாக்கு, அதோட சேர்த்து அந்த உள்நாக்கில் தொங்குற மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை சேர்த்து கொத்தும் பொழுது பாய்சன். அதை ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அதுக்கான இணை சாதாரண கொத்தும் போது எமர்ஜென்சிக்கு வராது, ஆனால் இப்படி போகும்போது மனுஷனுக்கு எமர்ஜென்சி. அதேமாதிரி தான் நார்மலாக பேசுகிறதுக்கும் நம்ம மந்திரம் சொல்லும் போது இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொன்னேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக மனம் உருக சரணாகதியோடு குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு, எப்பொழுதுமே குலதெய்வமே இந்த மந்திரம் சொல்கிறேன் சித்தி ஆகிக்கோ, என்னோடய குருவே, யாராவது குரு இருந்தால் குருவேட்டு ஒரு சங்கல்பம் பண்ணிக்கோங்க. 27 முறை ஓம் சர்வலோக வசீகரி 27 முறை, ஓம் சர்வ மோக வசீகரி 27 முறை. இதை மட்டும் நம்ம டெய்லி சான் பண்ணோம்னாக்க நம்ம போகிற பாதை காரிய சித்தி உண்டாகும். இது நடக்காது அப்படின்னு சில விஷயம் சொன்னால் கூட இது நடக்கும்னு நம்பி போங்க, கண்டிப்பாக நடக்கும்.
ஏன்னா நமக்கு முன்னாடி நம்ம சொல்வாக்கு சென்று அருள்வாக்காக போய் உள்ளே உட்கார்ந்து அது விஷயத்தை தடையை உடைச்சி அதை நடக்க வைக்கக்கூடிய சக்தி இந்த மந்திரங்களுக்கு உண்டு. அதான் மனித சக்திக்கு மிகுந்த ஒரு சக்தி எது இல்லை, ஆனால் அது தெய்வ சக்தியோடு சேர்ந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அதான் மந்திரங்கள். மந்தியை திறக்கும் திறங்கள், சாவி மாதிரி. எந்த ஒரு பூட்டாக இருந்தாலும் திறந்து போயிட்டே இருக்கும், நம்ம போயிட்டே இருக்கலாம். அங்கே வெளிச்சம் இருக்கும், அங்கே வெற்றி இருக்கும், அங்கே சந்தோஷம் இருக்கும். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.